ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Sony ZV-E10 II இந்த கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருக்க டெக் ஆப்டேட், நான் ஆல்ஃப்ரெட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த பாக்ஸ். நான் ஆக்சுவலி இங்கே இருக்க ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நான் ஆன்லைனில் வாங்கலை. அது ஏன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்துச்சு. இந்த பேக்கிங்கில் தான் வந்துச்சு ஆக்சுவலி. எதனால் அப்படின்னா, நான் ஆன்லைனில் பார்த்ததில் எதுலேயுமே இந்த 64 GB மெமரி இன்பில்டாக இருக்கிறத நான் எங்கேயும் பார்க்கல. ஆஃப்லைன் ஸ்டோரில் எனக்கு இனிமேல் இன்னும் கொஞ்சம் நல்ல டிஸ்கவுண்ட்லேயே கிடச்சிது. ப்ளஸ் இந்த ஒரு இது இருந்தனால நான் ஆஃப்லைனில் வாங்கினேன், அவ்வளோதான். அண்ட் மோரோவர் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணனால அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்றது நான் காமிக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே தான் நமக்கு ஆக்சுவலி ஒரு சோனியோட ஒரு 64 GBக்கான ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு. ஸோ அது இங்கே ஸ்டக் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரண்டி கார்ட்ஸு அண்ட் ஆல் தோஸ் யூசர் மேனுவல்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இதுலேருந்து வந்தோம் அப்படின்னா ஸோ சம்பவம் இவ்வளோ தான். கேமரா பாடிக்கு இங்கே உண்மையிலே பில் குவாலிட்டி வேறு லெவல். அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வெதர் சீல்டு இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப. அதுக்குன்னா நீங்கள் ஆல்ஃபா 6700 சீரீஸ் தான் போகணும். அந்த சீரீஸ் தான் வெதர் சீல்டு. இது வெதர் சீல்டு கிடையாது. இதில் உங்களுக்கு பேட்ரி வந்துடுது. ஸோ பேசிக்கலி இது நமக்கு இந்த NP100 பேட்ரி. இது ஆக்சுவலி இந்த பெரிய ப்ரொஃபஷனல் கேமராஸில் எல்லாமே இல்லை இதான் கொடுத்துட்ருந்தாங்க. பழைய ZV-1 Mark 1 நமக்கு சின்ன பேட்ரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஃபைனலி இது கொடுத்துருக்கனால நமக்கு இன்னும் அடாப்டபிலிட்டி இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் இதோட பவர் பேக்கப்புமே நல்லாயிருக்கு. அண்ட் ப்ளஸ் இப்போ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் சோனிலே சோனி எக்கோ சிஸ்டம்லேயே போகிற மாதிரி இருக்குன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன். இது ஆக்சுவலி ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இது ப்ளஸ் இது போக இன்னும் ஒரு ஸோ இது உங்களுக்கு அந்த மைக்கோட வின் நாய்ஸ் ரெடியூசர். ஸோ பேசிக்கலி என்னென்னா, ஸோ ZV பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆம்னி டைரக்ஷனல் மைக் இருக்குது. 3 மைக் இருக்குங்க. ஸோ ஐ மீன் லைக் உங்களுக்கு அந்த இதோட இன்பில்ட் மைக்கே ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நல்லா உங்களுக்கு சவுண்ட்லாம் பிக்கப் பண்ணுது. ஸோ இதோட வின் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஸோ இந்த சம்பவம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கலி இது இங்கே இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இப்படி மாட்டுவாங்க. ஸோ இந்த உங்களுக்கு இந்த அடியில் இந்த மைக்கை இது மறைச்சிடும். ஸோ உங்களுக்கு வின் நாய்ஸ் எல்லாமே நீங்கள் அவுட்டோரில் எடுக்கும்போது கம்மியாக இருக்கும். இவ்வளோ தாங்க சம்பவம். இந்த கேமரா ஒரு 26 மெகாபிக்சல் APS-C சென்சார் இருக்க கேமரா. ஸோ இது நம்ம FX30 இருக்க சேம் சென்சார் தான் இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இன்கேஸ் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு பார்க்குறீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் மோரோவர் யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வீடியோ தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா இது உண்மையிலே போகலாம். பிகாஸ் இதோட குவாலிட்டி இஸ் அமேசிங் அண்ட் பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்படி ஒரு பில் குவாலிட்டி நான் எதிர்பார்க்கல. பட் இது சோனி உண்மையிலே சான்ஸே இல்லை, செம பில் குவாலிட்டி. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேமராவுக்கு பதிலாக ஆல்ஃபாவில் 6700 ஒரு கேமரா இருக்குது. அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இந்த கேமராவில் உங்களுக்கு டிஜிட்டல் ஷட்டர் தான் இருக்குது. அண்ட் 6700 உங்களுக்கு மெக்கானிக்கல் ஷட்டர் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்க ஃபோட்டோஸு அந்த எஃப்ஸ்டாப்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது உங்களுக்கு அதில் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு அது ஒன் ஆஃப் த மெயின் காம்பனண்ட். மோரோவர் இது வீடியோக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண கேமரா. ஸோ பேசிக்கலி இதுக்கு நமக்கு அவ்வளோ இது தேவையில்லை அப்படின்றனால தான். அண்ட் இந்த கேமராக்கும் 6700 கேமராவுக்குமே எல்லா ஸ்பெக்குமே சேம். ஆனால் அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு அதில் வியூ ஃபைண்டர் வரும். இதில் வியூ ஃபைண்டர் இருக்காது. பிகாஸ் இது வீடியோ ஃபோக்கஸ்னா மேக்ஸிமம் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால. அண்ட் ப்ளஸ் இந்த டில்டின் ஸ்க்ரீன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம ஹேண்டி இது ஆக்சுவலி. இது நமக்கு போர்ட்ரேட்டாக எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நமக்கு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதுக்குமே இது செம ஹேண்டி. ஸோ இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் 4K 60 ஃப்ரேம்ஸ் 10 பிட் லாக், அதுவும் S லாகில் எடுக்கலாம்.
which is S-log footage அப்படின்றது என்னென்னா அந்த கலர் டெப்த் வந்து உங்களுக்கு 10 பிட்டில் இருக்கும். ஸோ 10 பிட் கலர் டெப்த் கிடைக்கும், which is more கலர். ஸோ நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஃப்ளாட்டில் எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய கலர் நீங்கள் பாப் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணும்போது கலர் கிரேட் பண்ணும்போது நீங்கள் நிறைய கலர்ஸ் கொண்டு வரலாம் ஃபுட்டேஜஸில். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த கேமராவில் இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இது இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஐ மீன் இப்படி ஒரு அவுட்புட் வரும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஒரு கேமரான்றது நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஆல்சோ இதில் வந்த கிட் லென்ஸே வந்துட்டு உங்களுக்கு பொக்கே எஃபெக்டாக இருக்கட்டும், உங்களுக்கு அப்ரேச்சரோட கண்ட்ரோலாக இருக்கட்டும், பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நான் இந்த லென்ஸில் நான் அவ்வளோவா எதிர்பார்க்கல. பட் உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவ் இந்த லென்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு பவர் ஜூமும் இருக்கனால இன்கேஸ் இப்போ நீங்கள் என்ன மாதிரி சோலோ வீடியோ எடிட்டிங்லாம் வீடியோலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேண்டி ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் என்னென்னா லென்ஸ் டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த லென்ஸில். இதை உங்களுக்கு பவர் ஜூம் உங்களுக்கு எப்படினாலும் ஜூம் லென்ஸில் எல்லா ஜூம் லென்ஸ்லையும் இருக்க மாதிரி நீங்கள் வைட் வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நேரோவாக தெரியும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி இது 1650 லென்ஸ் இது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு 50ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் நார்மலாக அந்த வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி. ஸோ அந்த லென்ஸ் டிஸ்டார்ஷன் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வைடு வந்து நம்ம மேக்ஸிமம் எப்படினாலும் லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும், உங்களை மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் இப்போ இதே மாதிரி நீங்கள் இப்போ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 40-50 ரேஞ்சில் வைக்கிறது வந்து இன்னுமே பெட்டர். ஸோ இன்னுமே நமக்கு ஃபீச்சர்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ பேட்டரி பேக்கப் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த கேமரா. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல கேமரா இது ஆக்சுவலி. அண்ட் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் நான் சொல்கிறேன், இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் நிறைய வீடியோ ஷூட் பண்ணுவீங்க, பட் ரொம்ப ஹெவியாக பேக் பண்ண வேண்டாம், எனக்கு லைட் வெயிட்டில் எனக்கு ஐ வாண்ட் டு கெட் த ஜாப் டன் அப்படின்ற மாதிரினா இந்த கேமரா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா இல்லை, இது வந்து பிகினர் லெவல் கேமரா தான். பட் ப்ரொஃபஷ்னலுக்கான வேலையும் இது இட் இஸ் கேப்பபிள், தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். ஸோ இது நீங்கள் பட் ஸ்டில் FX30 மாதிரி நீங்கள் அவுட்புட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவுட்புட் கொண்டு வரலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா இதில் வந்து நீங்கள் FX30 மாதிரி உங்களுக்கு டுவல் ISO வராது, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது செம ஒர்த்து. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் யூடியூப் க்ரியேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா வரும், நல்ல ஒரு 4K குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா இந்த கேமரா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்து அவுட்டோர் மட்டும் இல்லாமல் இன்டோர்லையுமே வந்து இந்த கேமரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு வெறும் என்னோடய செட்டப்பே வந்து நான் ஆக்சுவலி காமிக்கிறேன், விச் இஸ் நிறைய டிஒஐ தான் பண்ணியிருக்கிறேன். என்னோடய செட்டப் வெறும் ஒரு ரிம் லைட்டு அப்புறம் ஒரு டெஸ்க் லைட், இதை வச்சு தான் இந்த செட்டப்பே நான் இருந்திருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் கலர் கிரேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த செட்டப்கே வந்துட்டு இதோட குவாலிட்டி இஸ் அமேசிங். அண்ட் ப்ளஸ் நான் லாகில் ஷூட் பண்ணி தான் எடிட் பண்ணுறேன். ஸோ மோரோவர் இதை நான் வந்து எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த கேமராவில் நான் இந்தளவுக்கு அவுட்புட் எதிர்பார்க்கல, பட் அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் இந்த 80-60 பட்ஜெட்டில், அதுவுமே இன்னும் அடுத்த Black Fridayலையும் இன்னும் கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ அந்த டைமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப் க்ரியேஷனோ கான்டென்ட் க்ரியேஷனோ ட்ராவல் க்ரியேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, வீடியோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 60-50Kல அது நல்ல பட்ஜெட்டில் வருதுன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஒரு கேமரா பியாக நீங்கள் வச்சுக்கலாம். தட் டூ நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து எப்படின்னா இப்போ சோனிலேயே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட அந்த சோனி ஈக்கோ சிஸ்டம்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் அ குட் ஆப்ஷன். ஓகே மக்களே, ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.